இப்போ நீங்க இந்த கிரிவல பாதையில யாருமே இல்லை, தனியா இருக்கிறீங்க. உங்க கையில ஒண்ணுமே கிடையாது, பாக்கெட்ல ஒண்ணும் கிடையாது, பர்ஸ்ல ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியே நிராயுதபாணியா அந்த இடத்துல உட்காந்தீங்கன்னா கண்ணை மூடி தியானம் பண்ணீங்கன்னா அப்பா நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது, தியானம் பண்றோம் ஓம் நமச்சிவாய ஒரு 100 108 வாட்டி கூட நீங்க சொல்லலாம், கேளுங்க சொல்லலாம். ஆனா உங்க பாக்கெட்ல ஒரு போன் இருக்குது, உங்க பின்னாடி பர்ஸ் இருக்குது, பக்கத்துல பேக் இருக்குது, கண்ணை மூடின்னு உங்களால உட்காந்து ஓம் நமச்சிவாய சொல்ல முடியுமா? உங்களுடைய ஓட்டம் எதிர் மேல இறைவன் மேலே போவோம், இறைவன் மேலே போவோம். பாக்கெட்லயே தான் இருக்கும் போனு, பின்னாடி தான் இருக்கும் பர்ஸ், கடவுள் மேல போவோமா உங்க ஓட்டம்? எப்படி போவோம்? பர்ஸ் இருக்குதா, போன் இருக்குதா? கோயில்ல போயிட்டு உண்மைதான் சாமி சொல்றத கேட்டுங்க, ஒரு கூட்டமாக கேளுங்க. நம்ம கிட்ட சுமை இருக்கிற வரைக்கும், நம்ம கிட்ட பாரத்தை இறக்கி வைக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதியே இருக்காது. அது மாதிரி தாங்க பாருங்க, நல்லா கண்ணை மூடி தியானம் பண்ணுங்க. பாக்கெட் உள்ள இருக்கிற பர்ஸ எவன் எடுப்பான்றது நமக்கு